ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரியல் பேஸ் ஸ்டோரி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த ஸ்டோரியில் ஒரு லாரி டிரைவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்ய அனுபவம் தாங்க இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பேய் அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸ்டோரியோட ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்கள் ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக வர ஸ்டோரி உங்களோடதாக கூட இருக்கலாம். வாங்க ஸ்டோரியை கேட்கலாம். நாமக்கல் மாவட்டம், அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் மூர்த்தின்னு ஒரு லாரி டிரைவர் இருக்கார். இவருக்கு வயசு 38 ஆகுது. இவர் தொடர்ந்து 7 வருஷமாக லாரி டிரைவராக இருக்கார். இரவு பகல்னு இல்லாமல் எல்லா நேரமும் லோடு ஏற்றிட்டு போகிறது, லோடு இறக்குறதுன்னு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுக்கெல்லாம் போவார். இவருக்கு பயங்கரமான குடிப்பழக்கமும் இருக்குது. குடி இல்லைன்னா இரவு நேரத்துலலாம் லாரியை டிரைவ் பண்ண முடியாது. அதனால் மது அருந்திட்டு தான் அவரோட வேலையை பார்ப்பார். அவரோட மனைவி மாலா ரொம்ப சாஃப்டான பொண்ணு. அவங்களுக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை. அதுவும் அவங்க இருக்கிற கிராமத்தில் ஒரு புத்து கோவில் ஒன்று இருக்குது. அங்கே வாரமும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அவங்க போய் வேண்டிட்டு வருவாங்க. அவங்க வீட்டில் கூட நாகாத்தம்மன் சாமி படம் இருக்கும். மூர்த்தி அவர்கிட்ட மாலா குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி அழுவாங்க. ஆனால் மூர்த்தி, நான் இத்தனை வருஷமாக லாரி ஓட்டுறேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு திட்டுவார் மாலாவை. அன்னைக்கு ஒரு நாள் மாலா ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, நேற்று கோவிலுக்கு போனப்போ ஒரு பொண்ணுக்கு சாமி வந்துச்சு. அப்போது அந்த சாமியாடி பெண் என்னை பார்த்து, உன்னோட கணவர் மேலே நாகத்தின் கோபம் ஒன்று இருக்குது, கவனமாக இருக்க சொன்னாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மூர்த்தி சிரிச்சுக்கிட்டே, உனக்கு பைத்தியம் முத்தி கிடக்குதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நாகமாவது கோபமாவது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. மாலாவும் இவருக்கு குடிச்சிட்டா வேற வேலையே இல்லை, எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்க வேண்டியது தானே வெளியவும் வராங்க. வெளியே வந்த உடனே ஒரு பெரிய நாகம் இவங்க வீட்டை பார்த்த மாதிரி தலையை தூக்கி வீட்டையே பார்த்துட்டு இருக்குது. இதை பார்த்த மாலா கணவர் கத்தி வெளியே கூப்பிடுறாங்க. அந்த நாகம் அசையாமல் மேலும் தலையை உயர்த்தி நிற்குது. சில வினாடி மூர்த்திக்கே உடம்பு சிலுக்குது. அந்த நாகம் அப்படியே வீட்டோட சைடில் போகுது, அப்படியே மறைஞ்சும் போகுது. இவங்களும் இருட்டில் அது எங்கேயோ போயிடுச்சுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. மாலா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. மூர்த்திக்கிட்ட மனைவி பார்த்திங்கன்னா, இன்னைக்கு தான் அந்த சாமியாடி பெண் சொன்னாங்க, அதே மாதிரி ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்ல, உடனே மூர்த்தி, போதும் நிறுத்து, எதுக்கெடுத்தாலும் சாமி பாம்பு சாபோன்னு பேசாதன்னு பேசிகிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டே ஒரு கால் வருது மூர்த்திக்கு. அர்ஜெண்ட்டாக இப்படி ஒரு லோடுக்கு போகணும், நாமக்கல்லேருந்து தருமபுரி சைடில், உடனே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவரும் சட்டுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மனைவியும் ஒரு மாதிரியாக, இன்னைக்கு ஒரு நாள் போகாதீங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க. மூர்த்தி, லோடு கேன்சல் பண்ணால் கம்பெனியில் எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, மனைவி சரின்னு இன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காமல் போங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்குறாங்க. சரின்னு பேகை எடுத்துகிட்டு வெளியே போய் லாரியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாரு மூர்த்தி. என்னதான் மனைவி குடிக்க வேண்டான்னு சொன்னாலும் மூர்த்தி ரோட் சைடில் ஒயின் ஷாப் கிட்ட போய் மது அருந்திட்டு தான் கிளம்புறாரு. இப்போ லோடெல்லாம் ஏற்றிட்டு தர்மபுரியை நோக்கி போகிறாரு. அந்த இரவு அவரோட வாழ்க்கையே மாறும்னு அவருக்கு தெரியல. இப்படியே போகும்போது நைட் டைமில் எல்லாம் அவ்வளவா வாகனங்கள் எதுவும் அதிகமாக இருக்காது. இவர் மட்டும் தனியாக ஒரு காட்டு பகுதியில் போகும்போது தூரமாக ஒரு பெண்மணி நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாரு. யார் இது, இந்த நேரத்தில் தனியாக நடந்து போகிறாங்களேன்னு அந்த பெண்மணி இருக்க திசையை பார்த்து
லாரியை ஒரு ஓரமாக ஸ்லோ பண்ணி, யாருங்க நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண்மணி எந்த பதிலும் சொல்லலை. ரொம்ப அமைதியாக இருக்குது. இவரும் குடிபோதையில் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அந்த பெண்கிட்ட பேசுகிறாரு. வாங்க, நான் வேணா நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே இறக்கி விடுறேன், எந்த இடம்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண் லாரியில் ஏறிட்டாங்க. அந்த பெண் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததால் இவருக்கு குடிபோதையில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த பெண்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. அந்த பெண்ணும் பணிஞ்சு போகிறாங்க ஒருவித சிரிப்போட. இதெல்லாம் அந்த லாரிக்குள்ளேயே நடக்குது. இப்போ அந்த பெண்ணை இறக்கி விடவும் பார்க்குறாரு. ஆனால் அந்த பெண் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் அவ கண் முழுசாக கருப்பாக மாற ஆரம்பிக்குது. ஒரு மாதிரியாக கத்துறா. இதை பார்த்த மூர்த்தி பயந்து கீழே இறங்கி ஓட முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் அவரால் ஓட முடியல. சடனாக அந்த லாரி ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு நிழல் விழுகுது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கருப்பு நாகம் நிற்கிது. இதை பார்த்த மூர்த்தி உறைஞ்சி போய் நிற்கிறாரு. இன்னையோட நம்ம கதை முடிஞ்சதுன்னு அவர் மனசில் ஒரு எண்ணம் ஓடுது. அந்த நாகம் அந்த லாரியை பார்த்து தலையை ரொம்ப பெருசாக உயர்த்தி லாரியில் இருந்த அந்த மோகினி பேயை பார்க்குது. அந்த மோகினி பேய் ஒருவித சத்தத்தோட ஓட அப்படியே கீழே இறங்கி லாரியை விட்டு பின்னோக்கி நகருது. இதை பார்த்த மூர்த்தி அந்த மோகினி பேய் கீழே இறங்கினதை பார்த்ததும் உடனே ஓடிப்போய் லாரியை ஸ்டார்ட் பண்ணி போக பார்க்குறாரு. ஆனால் அந்த நாகம் நடு ரோட்டில் நிற்கிதேன்னு பார்க்கும்போது அந்த நாகம் தானாக ஒதுங்கி வழியை விட்டு ஓரமாக போகுது. இவரும் லாரியை முன்னோக்கி ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. இப்படியே கொஞ்சம் முன்னாடி போனதும் சைடு மிரரில் திரும்பி பார்க்குறாரு மூர்த்தி. அந்த மோகினி பேய் அந்த நாகத்தை தாண்டி வர முடியலை. அந்த நாகம் உடனே மூர்த்தி இவர் பக்கம் திரும்பி பார்க்குது. அதோட பார்வை இப்போ இவருக்கு பயம் இல்லாத ஒரு உணர்வை கொடுக்குது. இது மாதிரியான தெய்வத்தன்மையும் உணர்றாரு மூர்த்தி. இப்போ லோட தர்மபுரியில் போய் இறக்கிட்டு நாமக்கலுக்கு கிளம்பி அடுத்த நாள் இரவு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. ஆனால் அன்னைக்கு இரவு நடந்தது எதுவும் மனைவி கிட்ட சொல்லலை. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நடுநிசை நேரம், எந்த நேரம்னு தெரில. அப்போது வீட்டை சுற்றி ஒரு பெண்ணோட குரல் மூர்த்தி மூர்த்தி அப்படின்னு அவர் பேரை சொல்லி கூப்பிடுது. ஆனால் மூர்த்திக்கு நல்லா தூக்கம். அந்த பேயோட சத்தம் மூர்த்திக்கு இவருக்கு கேட்கல. ஆனால் மனைவி முழிச்சு எழுந்திருக்கிறாங்க. எழுந்து என்ன சத்தம் இது, என் கணவர் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு வெளியே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. ஒரு பெண், அதுவும் ஆவேசமாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த உருவம் வீட்டுக்குள்ளே வர முயற்சி செய்ய முடியல. ஏன்னா அவங்களோட வீட்டு வாசலில் ஒரு நாகம் சீறிட்டு நிற்கிது. இதை பார்த்த மாலா கத்திட்டு மயங்கி கீழேயும் விழுறாங்க. உடனே மூர்த்தி என்ன சத்தம் அதுன்னு எழுந்து என்னாச்சுன்னு பார்க்கும்போது தன்னோட மனைவி மயங்கி கீழே விழுந்திருக்கிறத பார்க்குறாரு. போய் தட்டி எழுப்புறாங்க மூர்த்தி மனைவியை. மனைவி ஒரு வித பயத்தோட வெளியே இருக்க அந்த உருவத்தை கை நீட்டி காட்டுறாங்க. மூர்த்தியும் இப்போது ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த உருவம் இவரை பார்த்த மாதிரி நிற்கிது. இதை பார்த்த மூர்த்தி, இது அந்த உருவம் தானே, இப்போ என்ன பின்தொடர்ந்து என் வீட்டுக்கே வந்திருக்குன்னு ரொம்ப பயத்தோடு இருக்காரு. அன்னைக்கு இரவு முழுவதும் அந்த மோகினி பேயோட அட்டூழியம் அவங்க வீட்டை சுற்றி சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. வீட்டை விட்டு போகலை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது விடியவும் ஆரம்பிக்குது. அந்த மோகினி பேயோட சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்குது. உடனே விடிஞ்சதும் நாகாத்தம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. போனதும் அந்த சாமியாடி பெண்கிட்ட மூர்த்தியோட மனைவி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி சோழி உருட்டி பார்க்க சொல்கிறாங்க. அந்த சாமியாடி பெண்ணும் சோழியை உருட்டி பார்த்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, உன்னால தான் உன் கணவர் உயிர் இப்போ நல்லபடியாக இருக்குன்னு அந்த சாமியாடி பெண் சொல்கிறாங்க. அந்த பேய்கிட்ட இருந்து உன் புருஷனை காப்பாற்றினது இந்த நாகாத்தம்மன் தான். அன்னைக்கு நைட்டே அந்த பேய்
இவனை கொல்லதான் முயற்சி பண்ணிச்சு. ஆனால் இந்த நாகாத்தம்மன் தான் பாம்பு ரூபத்தில் உன் கணவருக்கு காவலாக போய் நின்று இருக்கு. இவனையும் காப்பாற்றியிருக்கு. இனியும் அந்த அம்மன் உங்களுக்கு துணையாக இருப்பா அப்படின்னு அம்மனை கை நீட்டி காட்டுறாங்க அந்த சாமியாடி பெண். இதை கேட்ட மூர்த்தி, நான் தப்பு பண்ணிட்டேன், நாகாத்தம்மனை நம்பாம ரொம்ப திமிரா பேசிட்டேன்னு மனம் உருகி மனசார மன்னிப்பு கேட்குறாரு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் அப்பப்போ அந்த நாகம் இவங்க வீட்டை சுற்றி பல இடங்கள்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த அம்மனே நாகம் ரூபத்தில் எங்களுக்கு காவலாக இருந்திருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இதாங்க 2018 காலகட்டத்தில் எங்களுக்கு நடந்த அமானுஷ அனுபவம்னு நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க மூர்த்தியோட மனைவி மாலா. ஒரு பெரிய நன்றியோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். வழக்கம் போல் இந்த ஸ்டோரிக்கான உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு டைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னும் இந்த மாதிரி ரியல் அமானுஷம் நிறைந்த ஸ்டோரி வேணுமா, அப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டோரிக்காக. பாய்.